ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்டு. டீ கடைகள் எல்லாம் கிடைக்கும்லாங்க முட்டை கேக்கு. இதை நாங்கள் வெடி கேக்குன்னு கூட சொல்லுவோம். இதை தான் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். யார் பண்ண போகிறோன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ண போகிறாங்க. அதுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறதையும் எடுத்து வச்சுருக்காங்க. 2 முட்டை, 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1.5 டீஸ்பூன் சோடா உப்பு, 1 கப் சீனி, 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பவுலில் சீனி, தண்ணி, 1 கப் தண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே எடுத்து வச்சுருந்த பேக்கிங் சோடா, 2 முட்டை, எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் போல் எல்லோ கலர் சேர்த்துருக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுருவோம். சீனி நல்லா கரையணும், அதுக்காகத்தான். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கிறோம். ஃபுல்லாக மைதா மாவுலேயே செய்யலைங்க, கோதுமை மாவும் போட்டிருக்கோம். அது கூடவே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கெட்டியான பதம் வரது வரைக்கும் நல்லா விரவி வச்சுக்கலாங்க. இந்த பதம் வரணும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு குறைஞ்ச தீயிலேயே எண்ணெயை வச்சுருப்போம். ஏன்னா ரொம்ப ஹீட்டானா கேக் கரிஞ்சது மாதிரி ஆயிரும், அதுக்காகத்தான். இப்போ குட்டி குட்டியாக உருட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கிட வேண்டியதாங்க. சூப்பராக வெடி கேக்கு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கனால தான் கேக்கு இந்த கலரில் இருக்குது. மைதா மாவில் போட்டிங்கன்னா பியூர் எல்லோ கலரில் தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்தோம், செம டேஸ்ட்டாக சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.